வணக்கம். இன்று பதிவில் நான் பார்க்க போகிறது 2026 சனி பெயர்ச்சி. இந்த 2 ராசிக்காரர்களுக்கு அதீத ராஜயோகத்தை கொடுக்க போகுது. அது யாருன்னு பார்க்கலாங்க. சனி பகவானை போல் கொடுப்பவரும் கிடையாது, சனி பகவானை போல் கெடுப்பவரும் கிடையாதுங்க. 18 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை ராஜயோகத்தை தரப்போகின்றார். மார்ச் 6ஆம் தேதி மாசி மாதம் வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரத்தில் சனி பகவான் பயிற்சியாகிறார். வெள்ளிக்கிழமை சனி பெயர்ச்சி வருவதால் இந்த சனி பெயர்ச்சி யாருக்கெல்லாம் லாபமோ அவருக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்குங்க. அப்படி பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்கு லாப சனியாக வர்றாருங்க. அதனால் ரிஷபராசிக்கு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தது கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி 18 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகமாக சந்தோஷப்படும் ராசி கடகராசி தாங்க. தங்கள் வாழ்க்கையில் நினைத்ததெல்லாம் நடக்கப் போகுதுங்க. சனி பகவான் பாக்கிய சனியாக வரும்பொழுது 100% நல்லதே நடக்கும். அதாவது ஜெயில் தண்டனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். 2026 மார்ச் 6 காலை 8:45 முதல் ஒவ்வொரு கடகராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகிறது. சுய ஜாதகமே எப்படி இருந்தாலும் பாக்கிய சனியாக வரும் சனி பகவான் தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து விடுவார். 3வது துலாம் ராசி. துலாம் ராசிகளுக்கு சனி பகவான் 195% நல்லதே செய்ய போகிறாருங்க. இதுவரை அனுபவித்த துன்பங்கள் அனைத்துமே தீர்க்கப் போகின்றார். அர்த்தாஷ்டம சனி முடிந்து 6ஆம் இடத்தில் அமரும் சனி வெற்றியை மட்டுமே தருவார். பதவி உயர்வு கிடைக்கும். விருச்சிக ராசிக்கு 18 ஆண்டுக்கு பிறகு இரட்டை யோகம் தரக்கூடிய சனி பயிற்சி நடக்கப் போகிறது. கடந்த 3 வருடமாக தங்கள் பட்ட துன்பம் அனைத்துமே இந்த சனி பயிற்சிக்கு பிறகு தீரப்போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 சனி பெயர்ச்சி 6/3/26க்கு பிறகு இரட்டை யோகத்தை கொடுக்க போகிறது. தங்களுக்கு அனைத்துமே வெற்றிதாங்க. இந்த சனி பெயர்ச்சியில் குருவும் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதால் தங்களுக்கு அசுரவேக பயிற்சியாக மாறப்போகிறது. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.